அரசுக்கு தான் பொதுவான வருமானமா பெருசா இல்லாம இருக்கலாம். சாராய ஆலை அதிபர்களுக்கு வருமானம் உண்டு. அந்த சாராய ஆலை ஒரு தூய்மை பணியாளர் அம்மா ஒருத்தவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நானும் பார்த்தேன் இந்த வீடியோ. அடையாறுல காலையில 5 மணிக்கு பெருகிட்டு இருக்கேன். 2 இருந்து ஒரு 4க்குள்ள 25 வயசு அவன், கிட்டத்தட்ட என் பையன் வயசு இருப்பான்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறான். ஒரு பிடி ஜிபியை இவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு இவ்வளவு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆண்டு இவ்வளவு மாதமா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிரந்தர டிஜிபி அவரால் போட முடியல. ஆனா உண்மையிலேயே இந்த பக்கம் மது ஆறு, இந்த பக்கம் பண ஆறு, இந்த பக்கம் திரை போதை ஆறுன்னு இந்த ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சியை மதிக்கணும். வெள்ளை பேப்பரை தூக்கிட்டு காமிச்சு இதான் வெள்ளை இருக்குங்கிறாரு. 10 மாசம் சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு மொக்க கிரிஞ்சு காமெடி அது. அப்ப அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிற ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சாணிக்கும் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் விஜய் ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். அதிகார மயக்கத்தை முதலமைச்சர் இருக்கிறாரு. ஒருத்தவங்களை துரத்திட்டு வரான்னு அவங்க பெட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நடக்கிறது பிரச்சனை நீங்க என்ன பண்ணணுமே தெரியாது. ஒருத்தர் துரத்திட்டே வரக்கூடாது, சமூகத்தை சொசைட்டில வரக்கூடாது. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன ஒரு கருப்பு நாள் வரலாறுல இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து பல பேருக்கு நம்ம விவாதிச்சிருக்கோம். ஆனா சமீப 2 நாட்களாக நடைபெற்ற சம்பவம் அப்படிங்கிறதும் திரும்ப இதுல கவனம் செலுத்தாமே இருக்கிறாங்களோ. ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, அதை தீர்ப்பதற்காக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தா மறுபடியும் வராதே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. இந்த 2 நாள் நடந்த சம்பவங்கள் உங்களை எப்படி எடுத்துக்க? இல்ல, நீங்க தூக்கத்திலே கேட்டீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நாம நல்லா இருக்கோம். சமூகம் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. சமூகமும் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் இதை விட அதிகமா மோசமாச்சுன்னா அந்த நம்மளையும் உங்களையுமே பார்க்கும் நேர்களையுமே கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் இந்த ஒரு வாரத்துல நான் எப்ப ஒரு சம்பவத்தை பார்த்து நான் கோபம் அடைஞ்சேன் அதெல்லாம் சொல்ல விரும்பல, பயந்தேன். எந்த சம்பவம் அப்படின்னா, பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் ஒரு வேன்ல இருக்கிறாங்க. அப்படி அவங்கெல்லாம் வேன்ல இருக்கிற போது ஒரு 3 போதை ஆசாமிகள் தாக்க முயற்சி பண்றான், அடிக்க வரான். அதை ஓரளவு தடுக்க முயற்சி பண்றாங்க. கடைசியில் அவனை பிடிச்சி கையை உடைச்சு ஒரு வீடியோ போட வச்சிருச்சு தமிழக காவல்துறை. அதுதான் இவங்க பண்ற ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கான ஒரு யுக்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, பள்ளிக்கூட குழந்தைகள் போகக்கூடிய வேனை கூட தடுத்து வழிமறிச்சு போதையில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்றான். இரவு 11 மணிக்கு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு மகிழ்ந்துல உட்கார்ந்து பேசினா அங்க ஒரு பிரச்சனை பண்றான். அப்புறம் அதே கோவை மாநகர்ல 2 நாள்லயே ஒரு பிள்ளை நடந்து போயிட்டு இருக்க பிள்ளைய மகிழ்ந்துல கடத்திட்டு கூட்டு போறான். பீமாநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல SSI காவலர் குடியிருப்புக்கு உள்ளேயே ஒருத்தர் தஞ்சம் புகுந்து வரும்போது அவரை வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி படுகொலை பண்றான். ரத்த கலரையா மாறி நிக்குது. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் வாசல்ல 2 காவலர்களை படுகொலை செய்து அங்க இருக்கக்கூடிய கோயில் உண்டியல் மற்றும் திருடிட்டு போயிருக்கிறான். இப்ப நான் சொன்னதெல்லாம் மூச்சு விடாம பேசினதுனால உங்களுக்கு ஒரு இன்னும் நான் ரொம்ப நேரம் பேசணும், இன்னும் பல விஷயங்களை தேடி எடுப்பேன். பிரச்சனை என்னன்னா, நான் நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்த பார்த்துமே நமக்கு சரி பண்ணிடுவாங்களா, இதுல நடவடிக்கை எடுப்பாங்களா, இதை பண்ணுவாங்களா நமக்கு தோணும். பாத்தீங்களா, தோன்றதுக்குள்ள அடுத்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு பண்றதே கிடையாது. இப்ப நாம என்ன கேட்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா, நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிங்க் பெட்ரோல் துவங்குறாரு. இப்ப பிங்க் பெட்ரோல் துவங்கினா குற்றங்கள் குறைஞ்சிருமா? முதல்ல வேர்ல வெந்நீரை ஊத்தணும் சார். மதுவும் கஞ்சாவும் போதைப் பொருளும் கிடைக்கக்கூடிய முதல்ல அந்த பகுதிகளை களை எடுத்து அந்த நபர்களை களை எடுத்து அதில் நீங்க தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய சம்பவம் நடந்த பிறகு என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை துரத்திட்டு வரான்னு அவங்க பெட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ நடக்கிறது பிரச்சனை நீங்க என்ன பண்ணணுமே தெரியாது. ஒருத்தர் துரத்திட்டே வரக்கூடாது, சமூகத்தை சொசைட்டில வரக்கூடாது. எந்த ஆட்சியும் நடக்கும், எந்த ஆட்சியிலுமே தப்பு நடந்துக்கதான் செய்யும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப இது புனிதமான ஆட்சின்னு பேசிக்கிறீங்க. இப்ப திராவிட மாடல் பட்டயத்தை கட்டிக்கிறதுக்கு கீழே இறக்கி வச்சிருக்குன்னு நான் சொல்றேன்.
இப்போ அடிப்படையில பிரச்சனை என்னன்னா இவங்களே உங்களை புனிதப்படுத்திக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவரை நிப்பாட்டுங்க. நீங்களும் இன்னொரு ஆட்சிங்கிறத முதல்ல மக்களுக்கு புரிய வைங்க. அப்பதான் மக்களுக்கு ஓகே இவங்களும் எல்லாரும் தான் நினைப்பாங்க. இல்ல, பிரச்சனைக்கான அடிப்படை காரணமே அதுதான் நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, சொல்றத புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில கூட ஒரு தவறு நடக்குது, குற்றம் நடக்குது, சரிபடுத்திக் கொள்ள விஷயம் இது அப்படின்னு சொல்றதே கூட புரிஞ்சிக்காம இருக்காங்களான்றதா இருக்கு. காவலன் செயலின்னு வந்தது, அதுல போன் பண்ணாங்க அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு டைமிங்லாம் போட்டு அதுக்குள்ள காவலர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நாங்க இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கா இல்ல விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த ஆப் என்ன கதியில இருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? பிங்க் பேட்ரான்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்கன்னா காவலன் செயலி போல இதுவும் இன்னொரு விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தானான்ற ஒரு கேள்வி வருது. நான் தான் சொல்றேன் சகோ, நீங்க கேட்கறது 100% சரியான கேள்வி. நாம ரூட் லெவல்ல அடிப்படையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கணும் நம்ம முயற்சி பண்றோம். ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன ஒரு கருப்பு நாள் வரலாறுல இந்த திமுகவோட திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நாள் அன்றைக்கு மறுநாளும் நினைக்கிறேன் நடிகர் சூர்யா ஒரு அற்புதமான அறிக்கை விட்டார். அந்த அற்புதமான அறிக்கை என்ன குறிப்பிட்டு சொன்னாரு? அவங்க செத்து போனது கள்ளச்சாராயமா காரணம்? நீங்க சொல்லுங்க. அவன் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறான், மதுவுக்கு அடிமையா இருக்கிறான். அந்த மதுவை போய் அவனால காசு கொடுத்து வாங்க முடியாது, கூடுதலா காசு விற்கிறான். அப்போ பாக்கெட்ல கள்ளச்சாராயத்தை கம்மியான காசுல விற்கிறவன் நோக்கி அவன் நகர்றான். அப்ப ரூட் அது அவனுடைய மது பழக்கம் அப்படிங்கிறது அடிப்படை வேறா இருக்குது. அப்ப அதை கட் பண்ணுங்க, மது விலக்கை கொண்டு வாங்கன்னு அவர் பேசினாரா? இன்னைக்கு ஏன் அவர் பேசாம அமைதியா இருக்கிறாரு? நாட்டில் இன்று தமிழகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதலுக்கும் பின்னாடி இருப்பது மதுவும் போதை கலாச்சாரமுமா இருக்குது. அப்ப அதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைன்றதை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஜீரோவா இருக்குது. இல்ல, ஒரு பிராக்டிக்கலான ஒரு முடிவு தீர்வு தேடி போறோம் அப்படின்னா மது விலக்கு அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் அதிகமா முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அக்கேஷனலா குடிக்கிறவங்க இல்ல குடி நோயாளியா மாறினவங்க எல்லாருமே உடனடியா நாளையில இருந்து மது கிடையாது அப்படின்னு சொன்னா அது அடுத்த பின்விளைவுகள் ஏற்படுத்தல. அங்கிருந்து கடத்தில் கொண்டு வருது, இன்னும் கள்ளச்சாராயம் பெறுகிறது, விஷ சாராயத்தை உருவாக்குறதுன்ற இன்னொரு ஒரு வீக்கமான இதுல தானே போகும். சோ மது அப்படிங்கிறது கண்டிப்பா கெடுதல் தான். ஆனா மது இல்லா தமிழகம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்றதான நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க இருந்து கொண்டு வந்துருவாங்க, குடு நல்லா செத்து போயிடுவான், அப்புறம் இப்பெல்லாம் மாறிடுவான்னு. எப்ப நடந்திருக்கு அந்த மாதிரி? மதுவிலக்கு நீங்க அமல்படுத்தி ஒரு 10 வருஷம் தமிழ்நாட்டில் அப்படி இருந்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாம டேட்டா தான் கொடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லி சொல்லி உலகத்தை ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அல்லது நம்முடைய பெருந்தகை பேருங்கிற அண்ணா சொன்னாரு, சாராயத்தால வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகிகளில இருந்து வரக்கூடிய அமிர்தத்தை போன்றது. எனக்கு ஆட்சி நடத்த காசு நட்டு துண்டு தூக்கி தரல போட்டு பிச்சர் பண்ணி ஒழிய ஒரு நாள் சாராயம் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அந்த அண்ணாவின் தம்பிகள் தானே நீங்க, பெரியாரின் பேரங்கள் தானே நீங்க டாஸ்மாக் வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயாச்சும் உலகத்துல போன ஆண்டு 400 கோடி, இந்த ஆண்டு தீபாவளிக்கு 700 கோடி, பொங்கலுக்கு 1000 கோடி டார்கெட் வச்சு வித்து இந்த பெண்களின் தாலி இருக்கிற ஆட்சிங்க அதை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் 2 திராவிட கட்சிக்கும் சொல்றேன், டாஸ்மாகால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆட்சியில் திமுக இருக்கு, ஏன் நீங்க அதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கல? நீங்க ஒரு மீடியா பர்சனா நீங்க வைக்கிறது பிராக்டிக்கலா இப்ப பேசுறதுக்கான ஏதோ நம்ம ஒரு வீரியமா பேசுற மாதிரியோ புரட்சிகரமா பேசுற மாதிரி இருக்கும். பிராக்டிக்கலா இது எந்த அரசு செய்யுன்ற கேள்வி முன் வச்சோம்னா இல்லன்றதான பதிலா இருக்கு. சரிங்க, அப்ப நீங்க குடிய குறைப்பதற்கான வேலை என்ன பண்ணீங்க? சரிங்க, ஒரு நிமிஷம் நீங்க மொத்தம் மதுவிலக்கு சாத்தியம் இல்ல சகோ, எப்படி சகோ நீங்க ரைட். இப்ப இன்னொரு பதிலுக்கு வரேன். ஒவ்வொரு அரசாங்கமும் மது விலக்கத்துடன் ஒன்று வச்சிருக்கிறீங்க. அதோட அடிப்படை சாராம்சம் என்னன்னா, வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை குடி மீட்பு மையங்களை உருவாக்கணும். தமிழ்நாட்டுல எத்தனை குடிமீட்பு மையங்கள் ஆக்டிவா இருக்குது, எத்தனை குடிமீட்பு மையங்கள்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை டைம்ஸ் அவங்களுடைய இதழில் வந்து போட்டிருந்தாங்க. தி நியூஸ் மினிட் தமிழ்ல போட்டிருந்தாங்க, மன்னிக்கணும், தி நியூஸ் மினிட் தமிழ்ல ஒரு ஆர்டிகல் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுல 1% கூட இவங்க பயன்படுத்தல சார். 40,000 கோடி அப்படின்னா இவங்க 4 கோடி கூட பயன்படுத்தல சார். இல்ல, நான் சொல்ற வழி உங்களுக்கு புரியுதா? அது எப்ப நான் வந்து உங்களை சொல்லல, இத மாதிரி கேக்குறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படிங்க முடியும்? நீ எல்லாம் வா, ரோட்டுக்கு வா, பாட்டாளி மக்கள் வீட்டுல போய் புழங்கி பாரு. எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, எலைட்லாம் என்னங்க பண்ணுவாங்க, பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்டா ஏழை மக்கள் அவங்க வீட்டுல போய் நீ 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற,
அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிற வீட்டுல இருக்கிறவன் வந்து குடிகார பயலா இருந்தா, ஒரு அண்ணனோ ஒரு அப்பா குடிகார பயலா இருந்தா அந்த காசை புடிக்கிட்டு தான் போய் கொடுக்குறான். அப்ப அப்படி நீ வந்து அவங்கள குடிகாரங்களா மாத்தி எதுங்க நீங்க பண்ணணும்? இப்ப அரசுக்கு இது மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம் அது வந்து பல லட்சம் கோடி அப்படின்னு பார்த்தாலுமே இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60,000 இருந்து ஒரு 1 லட்சம் கோடிக்குள்ளதான், 70,000 கோடி. பெரிய அளவுக்கு வருமானம் இல்லைன்றீங்க. வருமானம் இல்லாத இழுத்து மூட்டு போங்க. அதான் ஏன் இழுத்து மூட்டுங்க சார். வருமானம் இல்ல சார். இல்ல, வருமானம் இல்லாமல் ஏன் அதை ஆதரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு அரசு எடுத்துக்குதுன்றதான் நான் கேட்கிற கேள்வி. புரியல எனக்கு. வருமானம் அந்த அளவுக்கு இல்ல, அதை விட அதிகமான வருமானம் பத்திரப்பதிவு துறையெல்லாம் இன்னும் மற்ற துறைகள்லாம் பல லட்சம் கோடி இருக்கு. வருமானம் குறைவா வருது. ஆனா அந்த நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு கெட்ட பேரை வாங்கிக்குது. அரசு மதுவிலக்கு ஏற்படுத்த மாட்டேங்குது, மது ஆறா ஓடுது, கள்ள மது ஓடுது, 24 மணி நேரம் மது விற்கிறான்ற கெட்ட பேரை அரசு எடுத்துக்குது அப்படின்னா எதற்காகன்ற ஒரு கேள்வி. சரியான கேள்வி கேட்டீங்க. அரசுக்கு தான் பொதுவான வருமானமா பெருசா இல்லாம இருக்கலாம். சாராய ஆலை அதிபர்களுக்கு வருமானம் உண்டு. அந்த சாராய ஆலை அதிபர்களா யாரெல்லாம் இருக்கிறாங்க நீங்க எப்ப டேட்டா லிஸ்ட் எடுக்க நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நேர்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த சாராய ஆலை அதிபர்களுக்கான வருமானம் வரணும், தொடர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் ஆட்சியாளர்கள் மதுக்கடை திறந்து வச்சிருக்கான். இப்ப நம்ம எதுக்காக இதை இவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னா, சொசைட்டில நடக்கக்கூடிய கடுமையான குற்றங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைவதா இது இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தாங்க, சொல்லவே கூசுது. ஒரு தூய்மை பணியாளர் அம்மா ஒருத்தவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, நானும் பார்த்தேன் இந்த வீடியோ. அடையாறுல காலையில 5 மணிக்கு பெருகிட்டு இருக்கேன், 2 ல இருந்து ஒரு 4க்குள்ள 25 வயசு அவன், கிட்டத்தட்ட என் பையன் வயசு இருப்பான்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறான். வந்து கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறான். அவனோட மனநிலை ஏன் அப்படி இருக்குது? தூய்மை பணியாளரா ஒரு அக்கா வேலை செய்யறாங்க, ஒரு அம்மா ஓட்டுறான், கான்சியஸா வண்டி ஓட்டுறான். அவங்க வந்து கையில வச்சிருக்கிற பெருக்க தொடப்பத்தால அடிக்க வந்தாலும் அங்கிருந்து தப்பிச்சு போகுன்ற அறிவு இருக்கு. ஆனா இந்த செயலை செய்யறதுக்கு எப்படி அது பிரச்சனை போதையில செஞ்சாங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, கஞ்சா பதில கூட அப்படி இருப்பாங்கன்றாங்க சில பேர். என்ன சொல்றாங்க, விசாரிச்சு பார்த்ததுக்கு கஞ்சா பதில தெளிவா இருப்பாங்கன்றாங்க. நான் விசாரிச்சு பார்த்தேன் சில பேர்கிட்ட. தோழர் நீங்க வேற மாதிரி பேசுறீங்க, கஞ்சா போதில அப்படின்னா இருக்க மாட்டாங்க, தெளிவா இருப்பாங்க, ரொம்ப நல்ல முடிவுல எடுப்பாங்க, ஆனா அது போதை அடிக்டா இருப்பாங்க, அது தெரியாது உங்களுக்கு அப்படின்றாங்க. சோ இங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு தோழர். என்னன்னா நீங்க வந்து இப்ப அந்த பையன் போதையில இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனா இந்த சமூகத்துல எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. அவங்க உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தோழர்கள். காசு கூடிய எங்களுக்கான ஊதியத்தை கூட நிரந்தர பணியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த ஈவிரக்கமற்ற அரசாங்கத்துக்கு கேட்பதற்கு செவிமடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கேட்டா கம்யூனிஸ்டும்பாங்க, திராவிட மாடல்பாங்க, பொய் பித்தராட்ட மாடலா இந்த மாடல் மாறி போச்சு. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, சொசைட்டில நடக்குதுன்னா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். கீழே பெருசா இருக்குது, மேல ஒரு விஷயம் அப்பப்ப அங்கங்க துளிர் விடும். அதெல்லாம் ஒரு மோசமான அறிகுறிங்க. அப்ப இந்த மாதிரியான சொசைட்டியல் இஷ்யூஸுக்கு அரசாங்கம் நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. கையை ஒடிக்கிறது, காலை ஒடிக்கிறது, பாத்ரூம் ஒடிக்கணும்னு சொல்றது சுட்டு கொண்டுது, அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை நான் இவன்ட சொல்யூஷனுங்கிறது கிடையாது. சுட்டுக் கொள்வது தீர்வாங்க. 25 பேர் சுட்டுக் கொண்டீங்களே, நாட்டுல வேற எதுவும் தப்பு நடக்கவே இல்லையாங்க? நடக்கவே இல்லையா? எப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில நீங்க என்கவுண்டர் 2-3 பேரை பண்ணீங்களோ அடுத்த கொலை நடந்திருக்கவே கூடாது. ஆனா அதுக்கப்புறம் மதுரையில பிடிஆர் வீட்டு வாசல ஒருத்தர் ஓட வெட்டி கொண்டாங்க, பார்க்கலையா? நம்ம தீபிகா சாப்பிட நடந்துச்சு, பார்க்கலையா? நம்ம எல்லா இடத்துலயுமே நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் போகுதுன்னா சமூக ரீதியா நம்ம இதை எப்படி மாற்றி அமைக்கலாங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு தலைவனுக்கு இருக்கணுங்க. இங்கதான் தலைவன் கையில அதிகாரம் இருக்கானே தெரியலையேங்க. ஒரு பொறுப்பு டிஜிபியை இவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு இவ்வளவு வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆண்டு இவ்வளவு மாசமா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நிரந்தர டிஜிபி அவரால் போட முடியல. அப்ப முதலமைச்சர் முடிவெடுக்கிறாரா, இல்ல முடிவெடுத்து முதலமைச்சர் பேச போறாரா, இல்ல முடிவெடுக்கிற ஆட்கள் இன்னும் முடிவெடுக்காம வெயிட் பண்ணுங்க நாங்க சொல்லும் போது எடுங்கன்னு சொல்றாங்களா? புரியலையே ஒண்ணுமே நமக்கு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. முதலமைச்சர் அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும் நமக்கு. அதை இப்போ பிரச்சனைங்கிறது தொலைநோக்கு திட்டம் உடைய, தொலைநோக்கு சிந்தனை உடைய தலைவர்கள் இல்லாமல் இருப்பது தான். திரும்ப திரும்ப சொல்றேன், இது போன்ற வன்முறை சம்பவங்கள்ங்கிறது ஒரு உதாரணம். கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், சொசைட்டி தப்பா போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதை அரசாங்கம் உணர மறுக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அதை நான் பார்க்கிறேன். பொதுவா ஒரு துறையில ஏதேனும் குளறுபடிகளோ அல்லது பிரச்சனைகளோ விமர்சனங்களோ அல்லது தவறுகளோ சுட்டி காட்டப்படுது அப்படின்னா துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட அது கேள்விகளா போய் சேரும், பேட்டியில கேள்வி கேட்பாங்க. ஆனா காவல்துறை வைத்திருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்ப தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆனா இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லைன்ற
பேச்ச அவரே சொல்லிருக்காரு. சில மேடையில பேசும்போது அவரே சொல்லிருக்காரு. இப்போ அவருடைய காதுகளுக்கு சென்று சேரவில்லையா, இல்ல இப்படித்தான் இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறதா? இல்ல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் இருக்காங்க தோழர். அவங்க சொல்றதுதான் அவருக்கு வந்து முழுமையான வேதவாக்க அவர் எடுத்துக்கிறாருன்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சார் இந்த பக்கம் பாலாறு, இந்த பக்கம் தேனாறு, இந்த பக்கம் வந்து அதை விட ஒரு வேற ஒரு ஆறு சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல். ஆமா, ஆனா உண்மையிலேயே இந்த பக்கம் வந்து மது ஆறு, இந்த பக்கம் பண ஆறு, இந்த பக்கம் திரை போதை ஆறுன்னு இந்த ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற எந்த ஆறும் ஓடலுங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்போ இந்த உண்மைகளை போய் அவர்கிட்ட சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொன்று, இதை சொல்லிதான் திரும்ப நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. நம்மளை விட ஒரு மோசமான துரதிருஷ்டசாலிகள் யாருமே இருக்க முடியாது. நீங்க சொல்ற கருத்தை எடுத்துக்கிறேன். அதிகாரிகள் தவறுகளை இப்படிலாம் இருக்கு உண்மை என்று சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுடையதில்லை. கூட்டணி கட்சிகள் சமீபத்துல உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பிறந்தநாளுக்கு குடும்பத்தோட போய் அவரை வாழ்த்திட்டு வந்தார். இது ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான நபர்கள், அதாவது கட்சியை தாண்டி நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ஏதாவது மனம் விட்டு ஒரு வார்த்தையாவது சொல்லிட மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கு, இல்ல இந்த மாதிரி கூட வேண்டாம், என்ன சார் இந்த தகவல்லாம் வருது, உங்க காதுக்கு வருதா, ஏதாவது ஒரு பேசும்போதாவது ஒரு தகவல் அவர்கிட்ட போய் சேராதா? இவங்க கூட்டணி கட்சிகளை வந்து நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. பட் நான் ரெண்டா பதில் சொல்றேன். முதல்ல, ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சியை மதிக்கணும், விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. பட் எதிர்கட்சியின் கருத்துக்களை உள்வாங்கணும். இப்ப கருணாநிதி இருந்தாருன்னா ராமதாஸ் அறிக்கையை முழுசா வாசிப்பாரு. ராமதாஸ் என்ன கொடுத்துருக்காரு, கொண்டு வாங்க. ஜெயலலிதா அது கூட அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் அறிக்கையை முழுசா வாசிப்பாரு. அப்புறம் மற்றவங்களுடைய அறிக்கையெல்லாம் வாசிப்பாரு. ஏன் வாசிக்கிறாருன்னா தவறுகளை சுட்டி காட்டுவாங்கன்னா திருத்தணும் பண்ணுவாரு. டெய்லி பேப்பர் படிப்பாரு, டெய்லி அறிவாலயம் வருவார். இதெல்லாம் வந்து திமுக இருக்கும்போது கருணாநிதி பண்ணது. இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஸோ எதிர்கட்சிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்றது. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட ஏங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறாரு. நீங்க என்ன சொல்லணும்? இல்ல நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது, எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லணும். இல்ல நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், ஆட்சியோட இறங்கும் போது கொடுக்குறோம்னு சொல்லணும். இல்ல நீங்க கொடுத்தீங்கன்னா பதில் கேள்வி கேட்கலாம். ரைட்டு, வெள்ளை பேப்பரை தூக்கிட்டு காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கைங்கிறாரு. 10 மாசம் தான் சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு ஒரு மொக்க கிரிஞ்சு காமெடி அது. அதை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர். ஒரு துறையில இருக்கிறோம். இப்போ ஐயா சேகரபாபு எடுத்துக்கோங்க, மிகச்சிறந்த உதாரணம் அவரு தான். நீங்க போய் இந்த கேள்வி கேட்டு பாருங்க, காது கேட்கல, வேற காது கேட்கல அப்படின்னு மருத்துவமனை போகணும், ஏன் ரிப்போர்ட்டர்ஸ்ட வந்தாருன்னு தெரியல. நாங்க தூய்மை பணியாளர்களை பத்தி கேள்வி கேட்கிறோம், காது கேட்கலங்கிறாரு. மருத்துவமனை தானே அவர் போகணும், ஏன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்தாரு? அப்ப அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிற ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சாணிக்கும் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது இதெல்லாம் விஜய் ஸ்டேட்மெண்ட் உண்மைதான். அதிகார மயக்கத்தில் முதலமைச்சர் இருக்கிறாரு. அவருக்கு விஷயம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஆள் இல்லை, தெரிஞ்சா அதை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாவது இப்ப வரேன், கூட்டணி கட்சிகள் 26 வரைக்கும் நம்ம எப்படியாவது அலைன்ஸ்ல இருந்தாகணும். சிபிஎம் தவிர மிச்ச எல்லா கட்சிகளும் ஒரு காம்ப்ரமைஸ்ல இருக்கிறாங்க. கூடவே இருப்போம், எதுக்கு தேவையில்லாம வாய விட்டுக்கிட்டு அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்களாம் உதயநிதி தலைவரை ஏற்றுக்க முடியுமாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படிங்க ஒரு திருமாவளவன் போன்ற ஒரு ஆட்கள், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு ஆண்டு கால அனுபவம், எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் வந்து அவரோட போய் எப்படிங்க மிங்கிள் ஆக முடியும்? எப்படி மிங்கிள் ஆக முடியும்? அவருக்கு என்ன அனுபவம், இவருக்கு என்ன அனுபவம்? சோழ மன்னர்னு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்நேரம் ஆறாவது சொல்லலாம், உயிரோட நாக்கு முடிவு தூக்கில் தொங்கியிருப்பாங்க. இதெல்லாம் என்னங்க இது? அவரோட உதயநிதி அவர்களை மட்டும் நான் சொல்லலை, அதுக்காக நான் சொல்லலை, யாரும் ஒப்பிடக்கூடாதுங்க. எப்படிங்க ஒப்பிடுவீங்க? நீங்க கட்டுற பாலம் 4 வருஷம் கூட தாக்க மாட்டேங்குது. அந்த ஆளு கட்டின அந்த நம்ம தலைவர்கள் கட்டின அந்த மன்னர்கள் கட்டின அந்த கோபுரம் எவ்வளவு தூரம் நிக்குது? எப்படி அதெல்லாம் நிக்குது? அந்த காலத்துல என்னத்தை படிச்சாங்க? என்ன இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு என்ன படிச்சாங்க? ஒருவேளை அப்ப கருணாநிதி அவர்கள் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி அதை படிச்சாங்க, படிக்க வச்சாங்களோ தெரியல. அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. திராவிடம் வந்த பிறகுதான் பகுத்தறிவு சுயமரியாதை வந்துச்சுன்னு ஒரு ட்வீட் போடுறாரு ஐயா உதயநிதி அவர்கள். பெரியார் என்ன சொல்றாரு? எனக்கு பகுத்தறிவு, எனக்கு இந்த கருத்தெல்லாம் புதுசு கிடையாது, எனக்கு 2 பேரும் தான் ஆசான், ஒன்று அயோத்தாச பண்டிதரும், ஒன்று அப்பாத்துறையாருன்னு சொல்றாரு. அவரு தங்கவேல் அப்பாத்துறையாருங்கிறாரு. அப்ப அவரே ஒத்துக்கிறாரு, எனக்கு முன்னாடியே அது கருத்தெல்லாம் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இவங்க பக்கம் வந்த போது தான் வருதுங்கிறாரு. ஒண்ணு இவர் பெரியாரை படிக்காம இருந்திருக்கணும், இல்ல எழுதி கொடுக்குறவங்களும் எதுவும் தெரியாம இருந்திருக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். விஜய்க்கு எழுதி கொடுக்குறவருக்கும் பெரிய விஷயம் தெரியல, உதயநிதி எழுதி கொடுக்குறவங்களுக்கும் பெரிய விஷயம் தெரியல. இப்படியான ஆட்கள் மத்திய நம்ம சிக்கிட்டு நம்ம சின்னாமேனமா வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு தவறுகளை சுட்டி காட்டுறது கிடையாது.
எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுறத ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள் மதிப்பது கிடையாது. முதல்வர் இதை எவற்றையுமே கண்டுகொள்வது கிடையாது. அவர் ஒரு தனி உலகத்துல இருக்கிறார். நம்ம தான் யார், நம்ம மாடல் தான் தமிழ்நாடு இந்தியாவுக்கு சிறந்த மாடல் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் எப்ப வெளியில வரும்னா மக்கள் ஓட்டுல காமிப்பாங்க, அப்ப வெளியே வரும். அப்ப அவர் புரிஞ்சுப்பாரு, நாம நம்பலாம். பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சகோ. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.